गंगणपतये नमः. श्री गुरुभ्यो नमः. ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் 68. கோபியர்களின் அளவற்ற மகிழ்ச்சி. ராச கிரீடையில் கோபியர்கள் பகவானுடன் சேர்ந்தது முதலியவற்றை வர்ணிப்பது. இந்த தசகத்தில் சொல்லப்படும் ஸ்லோகங்கள் எல்லாவற்றிலும் கிருஷ்ணா என்பதை சேர்த்தே சொல்ல வேண்டும். பாகவதத்தில் உள்ள கோபிகா கீதம் போல் பாட வேண்டும். படத்ரி இவ்வாறு சொல்லாவிட்டாலும் பக்தர்கள் அனைவரும் கிருஷ்ணா என்பதை சேர்த்தே சொல்கின்றார்கள். அதாவது தவ விலோகநாத் கிருஷ்ணா கோபிகா ஜனா பிரமத சங்குல கிருஷ்ணா பங்கஜேக்ஷணா அமிர்ததாரயா கிருஷ்ணா சம்ப்ளுதா இவ ஸ்திமிததாம் ததோ கிருஷ்ணா ஸ்வத்புரோகதா. தசகம் 68. ஓ செந்தாமரை கண்ணனே, அந்த கோபிகைகள் தங்களை நேரில் கண்டதால் ஆனந்தம் மேலிட்டவர்களாக, அமிர்த மழையினால் நனைந்தவர்களாக தங்கள் முன்னிலையை அடைந்து உங்கள் முன்னே ஏதும் அசைவில்லாமல் நின்றார்களல்லவா? அதன் பின்னர் ஒருவள் தங்களுடைய அழகிய தாமரை போன்ற கைகளை விரைவாக பிடித்து கொண்டு எந்த அச்சமும் இல்லாமல் பெருத்த ஸ்தனத்தில் வைத்து கொண்டு அவள் வெகுநேரம் மிகுந்த மயிர்கூச்சல் அடைந்தவளாக இருந்தாளல்லவா? ஹே பிரபுவே, வேறொரு பெண்ணோ மிகவும் சந்தோஷம் அடைந்தவளாக உங்களுடைய அழகிய கைகளை, கழுத்தில் இருந்து வெளிக்கிளம்பின பிராணவாயுவை தடுத்து நிறுத்துகின்றவள் போல, அதாவது தன்னுடைய மூச்சே நின்றுவிடும்படியாக அதை தன்னுடைய கழுத்தில் சுற்றி கொண்டாள் அல்லவா? வேறொரு பெண்ணோ வெட்கத்தை விட்டவளாக தங்கள் திருமுக மலரில் இருந்து தாங்கள் மென்ற தாம்பூலத்தை தன் கைகளால் பெற்றுக்கொண்டு அதை தன் வாயில் போட்டுக்கொண்டு தன்னுடைய ஆசைகள் நிறைவேறியவளாக ஆனாள். கருணையே இல்லாதவனாக காட்டில் என்னை தனிமையில் விட்டுவிட்டு சென்று விட்டாய் அல்லவா? உன்னை இப்பொழுது யார் தொடுவாள் என்று அவ்வளவு கோபம் உடையவளான வேறொரு பெண்ணோ கண்களில் நிறைந்த கண்ணீருடன் தங்களை பார்த்து கொண்டிருந்தாள் அல்லவா? இந்த விதம் ஆனந்தத்தால் நிறைந்து பரவசர்களான அந்த கோப பெண்களுடன் யமுனை கரைக்கு வந்தீர்கள். அங்கே அவர்களுடைய குங்குமத்தினால் விளங்குகின்ற அவர்களுடைய மேலடையினால் செய்யப்பட்ட மிகவும் மென்மையான மெத்தையில் தங்களது ஆசனமாக உட்கார்ந்து கொண்டு நன்கு விளங்கினீர்கள் அல்லவா? கருணை என்பது எத்தனை விதமாக இருக்கின்றது. சிலர் அனைவரிடத்திலும் கருணை காட்டுகின்றார்கள். ஒரு சிலரோ தங்களிடத்தில் பக்தி கொண்டவர்கள் மீது மட்டுமே கருணை காட்டுகின்றார்கள். வேறு சிலரோ எந்த கருணையும் யாரிடத்திலும் காட்டுவதில்லை. நம்மை போன்றவர்கள் தங்களின் அனைத்தையும் விட்டுவிட்டு பின்னர் அவர்களிடம் முழுமையாக சரணடைந்த பின்னும் கூட கருணை என்பது ஏதும் கிடைப்பதில்லை என்று அந்த கோபியர்கள் உன்னை பார்த்து சொன்னார்கள் அல்லவா? ஓ பெண்களே, நான் கடினமான உள்ளம் கொண்டவன் என்று சந்தேகிக்கவே வேண்டாம். உங்களுடைய அன்பை நான் இழந்து விடுவேனோ என்கின்ற பயத்தினால் உங்களுடைய மனம் தொடர்ந்து என்னில் மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் இதை செய்தேன் என்று தாங்கள் அந்த பெண்களிடம் சொன்னீர்கள் அல்லவா? என் உயிரினும் மேலான கோபியர்களே, மிகவும் அன்பானவர்களே, தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். உங்களைப் போல எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று யாரும் இல்லை என்பதை தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அழகிய நிலவொளி வீசும் இந்த இரவில் என்னோடு எந்த தடையும் இல்லாமல் விளையாடுங்கள் என்று ஹே பிரபுவே தாங்கள் திருவாய் மலர்ந்து அருளினீர்கள் அல்லவா? ஹே குருவாயூரப்பா, உங்களுடைய திருவாக்கினை கேட்ட பின்பு மிகுந்த ஆனந்தத்தினால் பூரிப்படைந்த அந்த கோகுல பெண்களோடு விளையாடிக்கொண்டு ராச கிரீடையில் மிகுந்த குதூகலத்துடனும் உற்சாகத்துடனும் மேற்கொண்ட தாங்கள் என்னை எல்லா வியாதிகளில் இருந்தும் காப்பாற்ற வேண்டும். ஹரியோம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமைவ சரணம் மம
तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जनार्दन।